அடுத்த செய்தி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பற்றினது. அதாவது இப்போது ரஷ்யாவில் வந்துட்டு நிறைய நாடுகளோட எம்பசிஸ் வந்துட்டு இருக்குது. அப்படின்னா எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூதரகங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலே வந்துட்டு வெளிநாடுகளோட எம்பசிகள் வந்துட்டு இருக்குது. இப்படி ரஷ்யாவில் வந்துட்டு பல நாடுகளோட எம்பசிஸ் வந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவோட எம்பசி, சைனாவோட எம்பசி, அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளோட எம்பசிஸும் வந்துட்டு நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட எம்பசிஸும் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு எங்கே ஏற்பட்டிருக்குன்னா இந்த எம்பசிகளில் தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ எம்பசிஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நிறையவே கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துட்டு பயன்படுத்துவாங்க இல்லையா. அப்படி அந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெஜாரிட்டியான கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அவங்க வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அப்படி இந்த மைக்ரோசாஃப்ட்டை வந்துட்டு பயன்படுத்தி தான் இப்போது ஒரு ஹேக் வந்துட்டு நிகழ்ந்திருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு வந்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஜியோ இருக்காங்க, ஏர்டெல் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு வோடஃபோன், அப்புறம் பிஎஸ்என்எல், இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போது இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு இணையதளங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதனால் நம்ம பல்வேறு வெப்சைட்ஸை வந்துட்டு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இந்த அட்டாக் வந்துட்டு இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பயன்படுத்தி தான் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா வெப்சைட்ஸை வந்துட்டு நம்மளால் விசிட் பண்ண முடியும் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக. இப்போ வந்துட்டு ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம கூகுள் வந்துட்டு சர்ச் பண்ணுறோம், ஃபேஸ்புக் வந்துட்டு சர்ச் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் வந்துட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம். இப்படி போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த வெப்சைட்ஸோட வந்துட்டு ஐபி அட்ரஸ்ன்னு வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ஸோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக வந்து தான் நம்மளால் அந்த வெப்சைட்டை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அட்டாக் வந்துட்டு எப்படி நடந்திருக்குன்னா, இப்போ வந்துட்டு அந்த எம்பசிஸில் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துவாங்களா அந்த அதிகாரிகள். அப்படி அவங்க பயன்படுத்தும் போது வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்காண்டி போகும்போது, உதாரணத்துக்கு அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்ஸையோ இல்லை மற்ற வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க போகும்போது அப்போ வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு வந்து லாகின் பண்ணுவோம். இப்படி அவங்க அந்த வெப்சைட்ஸை வந்துட்டு அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு மாற்றுறதுனால வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே போயிருக்கு. ஆனால் அந்த பயன்படுத்தின அந்த உபயோகிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இது ஃபேக்கான வெப்சைட் அப்படின்னு வந்துட்டு தெரியலை. அதனால் இவங்க அது உண்மையான வெப்சைட் தான் நம்ம போய் லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூசர் நேமு அப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போட்டு லாகின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு அவங்களோட ஹேக்கர்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியலை. இதன் மூலமாக வந்துட்டு அந்த எம்பசியில் வேலை பார்த்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட முக்கியமான தகவல்கள் அப்புறம் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர்ஸை வந்துட்டு வைரஸ் மூலமாக இன்ஃபெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக முக்கியமான தகவல்கள்லாம் வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்துட்டு திருடி எடுத்திருக்காங்க.